தமிழர்களின் 2000 ஆண்டு பொக்கிஷம் கண்டுபிடிப்பு. அந்த மேற்கூரை ஓடுல அந்த ஓடை கட்டுவதற்கு வடிவமைக்கக்கூடிய ஓட்டை, அது மட்டும் இல்லாம இடைக்கற்கள், வட்ட சில்லுகள் மட்டும் இல்லாம இந்த தண்ணீரை பிடிக்கிறதுக்கான கெண்டி, வெளியே செம்பு உள்ளே இரும்பு என்று போரில் தமிழர்கள் பயன்படுத்திய வீரவாளின் கைப்பிடி இப்படிதான் இருக்குமா? இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பாலான ஒரு கைப்பிடி இருக்கு. செம்பாலான ஒரு கைப்பிடி. உள்ள இருக்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள இருக்க பொருள் இரும்பால செய்யப்பட்டிருக்கு. இப்ப இரும்பால செஞ்ச ஒரு பொருளுக்கு செம்பால ஒரு கைப்பிடி இருக்கு. இது ஒரு சின்ன கத்தியாகவோ இல்ல அஞ்சனக்கோல் இல்ல வேற ஏதோ ஒரு பொருளாக இது பயன்பட்டிருக்கலாம். ஆனா இதோட பழமை மிக பழமையா 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பொருளா நமக்கு தெரியுது. தோண்ட தோண்ட உலகெங்கும் எதிரொலிக்கும் தமிழர்களின் பெருமை. மிக பெரிய பழமையா நினைக்கக்கூடியது அந்த குறியீடுகளும், எழுத்துக்கு முந்தைய வடிவிலான குறியீடுகள், அதோட தமிழ் எழுத்து மோசிதபன் அப்படின்ற ஒரு பானையோட கிடைச்சது. இதுக்கு அடுத்து பின்னாடி நமக்கு இன் கூட்டம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு தமிழ் எழுத்து பானையோடு கிடைச்சது. தொடர்ச்சியா நிறைய பொருள் கிடைக்குது. அதுல இப்ப நமக்கு சமீபத்தியமா கிடைச்ச 2 பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்திய 2 பொருள்கள்ல இந்த பாசி, அதாவது உள்ள நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு, நல்ல கண்ணாடி போல இருக்கு, கண்ணாடி போல இருக்கக்கூடிய அந்த பாசி. காளையார் கோவிலில் புறநானூற்று சிறப்புமிக்க பாண்டியன் கோட்டை மேட்டு பகுதியில் சிவகங்கை தொழில்நடைக்குழு நிறுவனர் புலவர் கா. காளிராசா, செயலர் ரா. நரசிம்மன், கள ஆய்வாளர் கா. சரவணன் ஆகியோர் மேற்கொண்ட மேற்பரப்பு கலாய்வில் பழமையான பளிங்கு கல்லாலான பாசிமணி மற்றும் செம்பினாலான கைப்பிடியோடு இரும்பால் செய்யப்பட்டுள்ள பொருள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.